வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சியிலேருந்து ஒரு நியூ இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க. ஓகே, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான ஆன்சர்ஸ் நிறையா வந்திருக்கும். அதில் நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா, எல்லாருக்கும் கொடுப்பாங்களா, இல்லைனா வந்து நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணால் தான் கொடுப்பாங்களா, எந்தெந்த கொஷினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க, எதுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த நோட்டீஸ் இருக்குது. நான் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சிலேருந்து ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ளே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் கீழே ஏதாச்சும் தப்பாக இருக்குது, கொஷின் தப்பு, ஆன்சர் தப்பு, 2-3 ஆன்சர் இருக்குது, எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் இல்லைனா சேலஞ்ச் வந்து ரைஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி பேமெண்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுற அந்த அப்ஜெக்ஷனை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி, அவங்க அந்த எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து அதை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த இவங்க பண்ண அப்ஜெக்ஷன் கரெக்டு தான் இல்லைனா தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்குற சஜஷனை வச்சு போனஸ் மார்க் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா, அதை கிரேஸ் மார்க் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் ஃபைனல் ஆன்சர் கீ வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் ப்ராசஸ். இது உள்ள என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது, 2 மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினில் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, அது வந்து புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருக்குது, அதாவது ஃபுல்லாக இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இல்லைனா அதில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுமே தப்பாக இருக்குது. இந்த மாதிரி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. அந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அட்டன் பண்ணலாட்டியும் சரி, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸில் வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, எல்லாருமே அதை கரெக்டாக அட்டன் பண்ண மாதிரி அதுக்கான மார்க் என்னவோ அதை கொடுத்துருவாங்க. கொஷின் 2 மீனிங்கில் இருக்குது, இல்லைனா வந்து கிளியராக இல்லை, இல்லைனா வந்து ஆப்ஷனே 4 ஆப்ஷனுமே தப்பாக இருக்குது அப்படிங்கிற கேஸில் நீங்கள் அந்த கொஷினை அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலாட்டியும் தப்பாக அட்டன் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் அந்த கொஷினுக்கு எல்லாருக்குமே மார்க் உண்டு. ஓகே, அடுத்து ஒரு சில கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் ஒரு வேளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் கரெக்டாக இருக்குது, ஆப்ஷன் ஏவும் சிவும் கரெக்ட். ஓகே, அடுத்து வந்து டிபின்னு 2 ஆப்ஷன் இன்னும் இருக்குது. இப்போ இந்த 2 ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகே, இந்த 2ல் ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க, ஏவையோ சிஏவோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சரில் ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இந்த 2யுமே சூஸ் பண்ணாமல் தப்பான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஒரு கொஷினுக்கு 2 ஆன்சர் இருந்தாலும் அந்த 2ல் ஒன்று நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் உண்டு. இல்லை அந்த 2 விட்டுட்டு தப்பான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் போகும். அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் கிடையாது, 0 மார்க். ஓகே, அடுத்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின்ஸ். இப்போ ரீசெண்டாக இப்போ வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது அவுட் ஆஃப் சிலபஸ் தானா அப்படிங்கிறத வந்து யார் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி, அந்த எஸ்எஸ்சியிலேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறப்போ இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஆனால் அது உண்மையிலேயே அவுட் ஆஃப் சிலபஸ் தானா அப்படிங்கிறத வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு இது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷினாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் சேலஞ்ச் பண்ணாலும் பண்ணலாட்டியும், நீங்கள் அந்த கொஷினை அட்டன் பண்ணியிருந்தாலும் பண்ணலாட்டியும் எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த கமிட்டியில் இருக்கவங்க இது வந்து சிலபஸுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாருக்குமே அதில் மார்க் கிடைக்காது. ஓகே, நீங்கள் அதில் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் கிடைக்கும், தப்பான ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் போகும், விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் மல்டிபிள் லாங்குவேஜஸில் நடக்குது. நார்மலாக எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜ்லேயே நடக்குது. அதுக்கப்புறம் எம்டிஎஸ் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல், கான்ஸ்டபிள், ஜிடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயுமே நடக்குது. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நடக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே வந்து எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எழுதணும்னு சூஸ் பண்ணியிருக்கீங்க. எம்டிஎஸ் எக்ஸாமோ சிஹெச்எஸ்எலோ இல்லைனா கான்ஸ்டபிள் ஜூரியோ எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும், ஆனால் தமிழ்லையோ இல்லைனா வேறு லாங்குவேஜில் அது வந்து தப்பாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அது புரியாது, இல்லைனா அவங்களுக்கு வந்து அது தப்பாக இருக்கும். ஓகே, அப்போ அவங்க மட்டும்தான் அதில் பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் கீ வர்றப்போ இது தமிழில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினை நீங்கள் எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் இங்கிலீஷ் ஹிந்திலையும் சேர்த்து பார்த்துக்கலாம்.
பார்க்குறப்போ இங்கிலீஷ் ஹிந்திலையும் பார்த்துக்கலாம். ஆனால் ஆன்சர் பண்ணுறப்போ நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜில் தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி இல்லைனா அதிலே வந்து 2-3 லாங்குவேஜ் ஒரே நேரத்தில் காட்டுனுச்சா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்குறது எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்துக்கலாம். தமிழ் சூஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்லையோ ஹிந்திலையோ பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஆனால் தமிழில் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய ஆன்சரை தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 4 ஆப்ஷன் தமிழில் இருக்கிறதுல ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த தமிழில் இருக்கிறது தமிழ்னு இல்லை, எந்த லாங்குவேஜுக்குனாலும் இது அப்ளிகபிள் தான். நான் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் சொல்கிறேன். தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் தப்பு, தமிழில் இருக்கக்கூடிய கொஷினில் மிஸ்டேக் இருக்குது, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுல அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அதை உண்மையிலே தப்பாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கொஷினை மட்டும் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு உண்மையிலேயே அந்த லாங்குவேஜ் பர்டிகுலர் லாங்குவேஜில் மட்டும் கொஷின் தப்பு இல்லைனா ஆப்ஷன் தப்பாக இருக்குது, அதில் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, தமிழில் தப்பாக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் யாரெல்லாம் அதை அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கிரேஸ் மார்க் கிடைக்காது. தமிழில் தானே தப்பாக இருக்குதுன்னா தமிழில் யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்களில் எல்லாருக்குமே ஓகே, அவங்க அந்த கொஷினை அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அட்டன் பண்ணலாட்டியும் சரி, தப்பாக அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன சின்ன எரர் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்னாலும் சரி இல்லைனா வந்து வேறு நீங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்த எந்த மிஸ்டேக்னாலும் சரி, கொஷின் தப்பு, 2 ஆப்ஷன் கரெக்டு, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது இல்லைனா ஆப்ஷன் தப்பு அப்படி மாதிரி சொல்கிறதில்ல ஒரு மைனர் எரர் இருக்குது, சின்னதாக ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அதுக்காகலாம் வந்து அதை தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு பர்சன், ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய பர்சன், அந்த எக்ஸாமுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அதை வந்து அந்த தப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதில் இந்த தப்பு இருக்குது, இதில் இந்த சின்ன மிஸ்டேக் நடந்திருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி அந்த கொஷின் இருக்குதுன்னா அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு நார்மலாக நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனால் அது வந்து அது தப்புங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு கிரேஸ் மார்க்கு கிடையாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அதில் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குதுன்னா மட்டும்தான் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்குக்கெலாம் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அது உங்களுக்கே தெரியும் இதில் இந்த மிஸ்டேக் இருக்குது, இதில் வந்து இதனால் இந்த ஆன்சர் பண்ணுறதோ இல்லைனா இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ பாதிக்கப்படாது அப்படின்னு உங்களுக்கே தெரியுதுன்னா நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் சீரீஸ், அடுத்து கோடிங் டிகோடிங், அனலாகி, அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லாஜிக்கில் தான் வந்து ஆன்சர் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாஜிக்கை புதுசாக உருவாக்கி இந்த ஆப்ஷனு கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்டயுமே டவுட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ உண்மையிலே அதுவும் ஒரு லாஜிக்காக இருக்குது, இந்த லாஜிக்கில் இந்த ஆன்சர் வரும், அது சிம்பிளாக அந்த லாஜிக் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி டைமில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு வந்த லாஜிக் வந்து நீங்கள் வேணும்னே அந்த கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு புது லாஜிக்கை ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, அது நார்மலாக வராது. நீங்களாக வந்து ஏதோ ஒன்று உருவாக்கி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ பெஸ்ட் ஆன்சர் எதுவோ அதை தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படிங்க மாதிரி எடுப்பாங்க. ஒரு சில நேரம் 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம் பர்டிகுலர் ரீசனிங்கில், இந்த மாதிரி டாப்பிக்கில். ஸோ அந்த மாதிரி டைமில் பெஸ்ட் ஆன்சர் கரெக்ட் எதுவோ அதுதான் வந்து எடுப்பாங்க. இன்னொன்றும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் தப்புன்னு நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரே ஒருத்தன் தான் சேலஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னால அதை வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணால் கூட உண்மையிலேயே அது தப்பு தான் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. ஒரு 1,00,000 பேர் சேலஞ்ச் பண்ணாலும் அதில் தப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு மார்க் கிடைக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த ரூல்ஸ் வந்து இந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்க போகிற எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள் ஆகும். எஸ்எஸ்சியிலேருந்து நடக்க போகிற எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள் ஆகும். எஸ்எஸ்சி ஜிடியாக இருந்தாலும் சரி, சிஜியில் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட், ஸோ முக்கியமான ஒரு அப்டேட். இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.